ஜான்சன் ஜீன்ஸ்லயே வருவேன் ஜான்சன். ஜீசஸ் அதே மட்டும் ஜீசஸ் இது என்னன்னு தெரியுமா? என்னது? ஜீசஸ் தெரியாதா உங்களுக்கு? ஓ இத வாழ்க்கைக்கு முடிவெடுக்க சேர் தானே? ஐயோ ஆமா ஜீசஸ். இதுல உட்கார்ந்தா என் வாழ்க்கையில நிறைய முடிவு எடுத்தேன் ஜீசஸ். ஓ அவன் கம்பெனி ஒரு வேலைக்கு கூட நான் இந்த சேர்ல உட்கார்ந்தா ஜீசஸ் போனேன். ஆனா என்ன பண்றது? ஐயோ ஆமா ஜீசஸ் இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஜான்சன் எல்லாம் தெரியும் ஜான்சன். அதான் ஜீசஸ் நான் ஒரு புது முடிவு வேற எடுத்திருக்கேன். என்ன முடிவு? இந்த சேரை நான் உங்களுக்கே தந்தறலாம்னு இருக்கேன். எனக்கு தரியா? ஆமா ஜீசஸ். ஓஹோ இப்போ அந்த சேர் நான் உட்கார்ந்தனா இந்த சேர் என்னோட முடிவு நான் தான் எடுப்பேன். நீங்க தான் ஜீசஸ் எடுக்க போறீங்க. அப்ப நீ உட்கார மாட்ட? நான் உட்காரவே மாட்டேன் ஜீசஸ். சரி சரி. அப்ப இந்த சேர் எஸ்னா? எஸ் தான் ஜீசஸ். நோனா? நோ தான் ஜீசஸ். எஸ்னா? எஸ் தான் ஜீசஸ். எஸ் ஆர் நோனா? எஸ் ஆர் நோ தான் ஜீசஸ். ஓகே 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 ஓகே. ஜீசஸ் ஒரு பாட்டு பாடவா ஜீசஸ்? பாடு பாடுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சூப்பர் சூப்பர். நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஜீசஸ் இன்னொரு பாட்டு கூட வச்சிருக்கீங்க. இன்னொரு பாட்டு கொடுங்க. சூப்பர். இன்னொரு பாட்டு பாடுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், நும் பாதம் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வெரி குட் வெரி குட். பாட்டுலாம் நல்லா இருக்குது. சீட் எனக்கு தானே? ஜீசஸ் சீட் உங்களுக்கு தான். இந்த பக்கமே நான் வர மாட்டேன் ஜீசஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய் மச்சி எப்படி இருக்க? சொல்லு மச்சி நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? பாத்தே ரொம்ப நாளாவது. சும்மா பாத்துட்டு போலாம்னு வந்தேன். பாத்துட்டு போலாம். என்ன கையில ஏதோ புது ஃபோன் மாதிரி இருக்கு? ஆமாடா நேத்து தான் வாங்குனேன். என்ன ஒரு 25,000 இருக்கும் போலே? இல்ல வெறும் 12,000 ரூபாய் தான். 12,000 தானா? அவ்வளவுதான். ஐயோ நானும் ரொம்ப நாளா ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். நோ ஜான்சன். பழைய ஃபோன் தான் வச்சிருக்கேன் மச்சி. இங்க பாரு. நானும் வாங்கலாம். சரி அதே போன் வச்சு தான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கறியா? ஆமா மச்சி இன்னும் அதே ஃபோன் தான் வச்சிருக்கேன். அட நீ வேற என்ன நம்பர் நேத்து தான் வாங்கி தந்தல. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? என்ன மச்சி இருக்கு? இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே இருக்கு. எல்லாமே நோட்டலாம். அப்படியா? நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. பணமும் இல்ல. இன்னைக்கு நேரமா இல்ல. என்கிட்ட காசு இல்ல. அப்புறம் வாங்கிக்கலான்றியா? ஜான்சன். வாங்கிக்கலான்றியா? வாங்கிடலாம். சரி வாங்கிக்கலாம் மச்சி. சரி வாங்கிக்கலாம் மச்சி. ஜான்சன். ஜீசஸ் ஐயோ நான் உட்கார்ந்தேனா? இந்த சேர் எனக்கா உனக்கா? ஜீசஸ் உங்களுக்கு தான் ஜீசஸ். அப்ப நான் தான் உட்காரணும். ஜீசஸ் நீங்க தான் ஜீசஸ் உட்காரணும். அப்ப நான் உட்கார்ந்தா நான் தான் முடிவு எடுக்கணும். ஐயோ நீங்க தான் ஜீசஸ் முடிவு எடுக்கணும். அப்ப நீ உட்கார்ந்து நீ முடிவு எடுத்தா? ஜீசஸ் உங்களை பார்த்தோன்னே தெரியாம நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்களே உட்கார்ந்துருங்க ஜீசஸ். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜான்சன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Praise the Lord, brothers. Praise the Lord, brothers. ஜான்சன் நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம் தெரியுமா? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஜான்சன் நீங்க போன தாட்டி நடத்தின வர்ஷிப் நல்லா இருந்துச்சு ஜான்சன். அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு யூத் மீட்டிங் இருக்கு ஜான்சன். நீ கன்ஃபார்ம் வரணும் ஜான்சன். கண்டிப்பா கண்டிப்பா அந்த வர்ஷிப் எல்லாருக்குமே பிடிக்கும் ஜான்சன். கன்ஃபார்ம் வந்துருங்க. கன்ஃபார்ம் வரேன். ஜான்சன் குறிப்பா எல்லா வர்ஷிப்லயும் நீங்க பாடுவீங்களே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டு வழியில் நடப்பேன். சூப்பர் அப்படி அந்த சூப்பர். பாட்டு பாடு. அப்படியே கர்த்தருடைய மகிமை எங்க அப்படியே அப்படியே வந்து நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்தோடனே வச்சுக்கோங்களேன். அப்படியே கர்த்தருடைய மகிமை அப்படியே இறங்கி வருது. சூப்பர் சூப்பர். நீங்க என்ன அந்த யூத் மீட்டிங் அடுத்த வாரத்துக்கு ஜான்சன் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வந்துருவேன். ஹலோ ஜான்சன். பிரீத்தி சொல்லு. ஒரு நிமிஷம். ஜான்சன் இரு பிரீத்தி சொல்லு பிரீத்தி. ஜான்சன் வீட்டுல தான் இருக்கியா நீ? வீட்ல தான் இருக்கேன் பிரீத்தி. உள்ள ஜான்சன் நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கேன் ஜான்சன். அப்படியா? எப்போ வரீங்க? 5 minutes. ஓகே வா வா. நோ ஜான்சன். ஓகே பாய். நோ நோ நோ. ஜான்சன் வாங்க ஜான்சன் போலாம். இல்ல நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. பின்னாடி நான் வண்டியில வந்துட்டே இருக்கேன். ஜான்சன் உங்களுக்கு கார் ரெடி பண்ணிருக்கோம் ஜான்சன். இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் கண்டிப்பா முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வந்துருவேன். ஜான்சன் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவேன். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருங்க. ஜான்சன். ஐயோ இப்ப என்ன பார்த்து நான் வர்ஷிப் போறேன்னு சொல்லிட்டேன். பிரீத்தி வேற வரேன்னு சொல்லிட்டா. ஜீசஸ் வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லுவேன்னு வேற தெரியலையே. ஹாய் ஜான்சன் எப்படி இருக்க? ஹாய் பிரீத்தி சொல்லு பிரீத்தி. ஜான்சன் வெயில் அதிகமா இருக்கனால நான் குற்றாலம் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன் ஜான்சன். நோ நோ நோ. வேண்டாம் ஜான்சன். இன்னைக்கு தான் ஜான்சன். ஐயோ இன்னைக்குலாம் வர முடியாது. நான் யூத் மீட்டிங்ல வர்ஷிப் நடத்த போன வாய்ப்பே இல்ல. ஜான்சன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியமா?
போய்க்கலான்றியா? எத்தனை மணிக்கு போலான்ற? எங்க போலான்ற? சரி போய்க்கலாம். ஓகே ஜான்சன். போயிடலாம். ஹலோ ஐயோ ஜீசஸ், ஐயோ ஜீசஸ், நான் உட்காரல ஜீசஸ். என்ன இப்படி கீழே விழுந்துட்டீங்க ஜீசஸ்? இதுக்கு இங்க இருக்க யாரோ தான் ஜீசஸ் காரணம். எல்லாருமே நல்லவங்க. ஐயோ இங்க இருக்க யாரோ தான் ஜீசஸ் சரி பண்ணி என்னை கீழே தள்ளி விட்டாங்க. எல்லாருமே நல்லவங்க. ஐயோ நான் எதுவுமே பண்ணல நீ ஜீசஸ். தான் சதி பண்ணிருக்க. ஐயோ நான் எதுவுமே பண்ணல ஜீசஸ். நீ தான். ஐயோ ஜீசஸ், இல்ல ஜீசஸ். இந்த சேர் யாருக்கு? ஜீசஸ் உங்களுக்கு தான் ஜீசஸ். இப்ப நான் தானே உட்காரணும். நீங்க தான் ஜீசஸ் உட்காரணும். உட்கார மாதிரி உட்கார வைக்கிற. ஆனா நீ எடுத்து முடிவோ நீ எடுக்கிற. இல்ல ஜீசஸ், டூர்னு சொன்னாங்க, அதனால முடிவு எடுத்துட்டேன். நீங்களே இனிமேல் உட்காந்துருங்க ஜீசஸ். கன்ஃபார்மா நான் உட்கார்ந்தா நான் தான் முடிவு ஐயோ எடுப்பேன். இனிமேல் நீங்களே முடிவு எடுத்துருங்க ஜீசஸ். சரி. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றில் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வெரி குட் வெரி குட். பிரதர் பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? Praise the Lord sister. பிரதர் இன்னைக்கு காலையில நீங்க worship பண்ணும்போது ஒரு சாங் பாடுனீங்கல்ல பிரதர்? என்ன சாங் சிஸ்டர்? Now God is with me, nobody can shake me. அப்போ what a song brother. I was so excited. நான் அப்படியே மயங்கிட்டேன் brother அந்த நீ சாங்ல. வாங்கிட்ட. அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யார் worship பண்ணாலும் எனக்கு அபிஷேகமே வருது இல்ல brother. வராது. ஆனா நீங்க மட்டும் worship பண்ணீங்கன்னு வைங்களேன், அபிஷேகத்துல நிரம்பி வழியணும் brother நான். பெரிய அப்படியே. sister. பாருங்க எவ்வளவு அபிஷேகத்துல நிரம்புறீங்கன்னு. என்ன ஸ்டைல் brother உங்களுக்கு. உங்க ஃபேஸ்ல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு brother. அது பெயிண்ட். நல்லா ஊத்துப்பா. பெயிண்ட். பிரதர் அப்புறம் இவ்வளவு தூரம் க்ளோஸா பழகிட்டோம். நான் உங்களை ஜான்சனே கூப்பிடுறேனே. ஐயோ சிஸ்டர், இதேதான் நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஐயோ இப்ப என்ன பார்த்து இயேசுக்கு என் உள்ளத்துல இடம் கொடுத்துட்டு நீங்க வேற வந்து நிக்கிறீங்க. இல்ல நீங்க சிஸ்டர் தான். ஐயோ ஜான்சன் எங்க சிஸ்டர் கூப்பிடாதீங்க. ஐயோ சிஸ்டர், இங்க பாரு ஜான்சன், நம்மள குறிச்சு கர்த்தருக்கு ஒரு பெரிய சித்தம் இருக்கு. நீயே பாரு, என் கூட நீ ரான் சுத்தினா, பீட்டர் சுத்தினா, நான் யாருக்கா ஓகே சொன்னேனா? நான் கூட பார்த்தேன், நீ அன்னைக்கு பீட்டர் கூட வண்டியில எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க. நான் கூட நீங்க உங்களை லவ் பண்றீங்கன்னு நினைச்சு திரும்பி பார்க்க மாட்டேன். ஐயோ ஜான்சன், பீட்டர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒழுங்காவே இல்லை ஜான்சன். I think you are my match. நீங்க தான் கர்த்தருடைய சித்தம். இல்ல சிஸ்டர், நான் எது பண்றதுனாலும் பிரேயர் பண்ணி தான் முடிவெடுப்பேன். நான் பிரேயர் பண்ணி முடிவெடுத்துறேன் சிஸ்டர். கண்டிப்பா ஜான்சன். கண்டிப்பா. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. சித்தமாய் மாற்றி சித்தமாய் மாற்றி ஹalleluya. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துக்கோங்க. என்ன? சரி வாங்க சிஸ்டர், நம்ம திரும்ப ப்ரேயர் பண்ணி மறுபடியும் மறுபடியும் சிஸ்டர். தேவ பிரசன்ன வல்லமே இறங்கலையா எனக்கு வாங்க. தேவனுடைய சித்தம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தேவனுடைய சித்தம் தான் சிஸ்டர். தேவனுடைய பிரசன்ன எப்படி இறங்குது பாருங்க. ஓகே சிஸ்டர். ஜான்சன் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க வீட்ல ஒரே சிடுமூஞ்சு ஜான்சன். எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் கூட பேசாத, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத. நான் கிளம்புறேன். எஸ்எம்எஸ் பண்ண. ஓகே பை 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 பை. பை ஹாய் பை ஹாய். பை. ஜீசஸ் ஜீசஸ் இந்த சேர் யாருக்கு? ஜீசஸ் உங்களுக்கு தான் ஜீசஸ். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் இந்த ஜீசஸ். சேர் எனக்கு கொடுத்த அப்புறம் நீ உட்கார்ந்துக்கிட்டிய. ஜீசஸ் அது வந்து பொண்ணு ஜீசஸ் உங்களுக்கு தான் ஜீசஸ் சேர். ஆனா பொண்ணு மட்டும் நீங்க உங்க சித்தமா மாத்திருங்க ஜீசஸ். என் சித்தமா மாத்த முடியாது. ஜீசஸ் இது உட்கார்ந்துட்டே முடிவு எடுத்துருங்க ஜீசஸ். உட்கார்ந்துட்டே உங்க சித்தமா மாத்திருங்க. முடியாது. ஒண்ணு இந்த சேர் எனக்கு விட்டுரு, இன்னும் பொண்ணை விட்டுரு. இல்ல ஜீசஸ், சேர் உங்களுக்கு தான், ஆனா பொண்ணு மட்டும் நீங்க உங்க சித்தமா மாத்திருங்க. சித்த முடியாது. ஏன்னா அவங்க அப்பா பெரிய பணக்காரர். சரியா? அவங்களோட வாழ்க்கையை எல்லாம் விடாமலே வேற. உன்னோட ஊழியம் உனக்கு ஆண்டவர் உன்னை வந்து பெரிய ஊழியக்காரனா மாத்துவேன். ஆண்டவர் சித்தம் இதுதான். உன்னை பெரிய நல்ல ஒரு பொண்ணை உனக்கு கொடுப்பேன். அதனால அந்த பொண்ணு வேண்டாம், விட்டு. எந்த பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு மாதிரி ஆகுமா ஜீசஸ்? அது உங்க பொண்ணு மாதிரி மாத்திருங்க முடியவே முடியாது. என் சித்தமா மாத்தவே முடியாது. ஜீசஸ். அப்ப நான் இந்த சேரை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தரேன் ஜீசஸ்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஸ்கிட்டு பார்ப்போம், சிரிக்கிறோம், கரெக்டு. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி எந்த விதமா ஆண்டவர் வந்து நம்ம வந்து அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த திட்டம் வந்து பெருசு. ஆதாம் ஏவாள் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தன்னோட பேசணும், தன்னோட ஒரு உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து ஆண்டவர் படைச்சாங்க. ஆனா ஒரு சுய சித்தத்தின்படி அந்த மாமிச இச்சையின்படி அவங்க புசித்து அந்த பாவத்துக்குள்ள உள்ளாகினாங்க. அது போலதான் நாமளுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அது நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவரோட சித்தம் இல்லாம இங்க வந்து வராது. உங்களை குறிச்சுன்னா நோக்கம், உங்களை குறிச்ச சித்தம் வந்து பெருசா இருக்குது. அதுக்காக ஒப்பு கொடுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறது. நம்ம அது திரளான சாட்சிகள் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா விசுவாச பாதையில. ஆனா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம், நம்ம சுற்றி திரளான பாவங்களும் இருக்கு. அதை சுத்தி நம்ம போகும்போது நம்மளோட சுய சித்தத்துக்கு போடும்போது அது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பாதாளத்து